ஹாய் விவர்ஸ், அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து போன்ற வல்லரசு நாடுகள் செஞ்ச 8 மோசமான விஷயங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இறக்கமே இல்லாம இந்த நாடுகள் செஞ்ச இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து கண்டிப்பா ஷாக் ஆவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஹார்ட் அட்டாக் கன். ஆகஸ்ட் மாசம் 1961ல அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசின நிறைய பேர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போக ஆரம்பிச்சாங்க. டாக்டர்ஸ் எவ்வளவுதான் செக் பண்ணி பார்த்தாலும் இறந்து போனவங்க எல்லாருமே நார்மலான ஹார்ட் அட்டாக்ல இறந்து போன மாதிரி தான் காட்டியிருக்கு. அப்ப கரெக்டா அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுற முக்கியமான நபர்கள் மட்டும் ஹார்ட் அட்டாக்லயே இறந்து போனதுனால இந்த இறப்புகள் மேல சந்தேகப்பட்டு சில ஆய்வாளர்கள் இந்த இறப்புகள் மேல இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாங்க. 1970ல செனட்டர் பிராங்க் சர்ச்ங்கிற இவரும் இவருடைய டீமும் CIA உடைய லேபுகளை ஆய்வு பண்ணி இந்த ஹார்ட் அட்டாக் கன்னை கண்டுபிடிச்சாங்க. அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுறவங்களை கொல்றதுக்காக ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஒரு பாய்சனை கிரியேட் பண்ணி அந்த விஷயத்தை குண்டூசி அளவுல இருக்கிற ஐஸ் கட்டில தடவி கொல்ல வேண்டியவங்க மேல சுட்டு இருக்காங்க. இது ரொம்பவும் சின்னதா இருந்ததுனால இது உடம்புல வந்து குத்தும் போது சும்மா குசு கடிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. இதனால ரொம்ப வருஷமா CIA பண்ண இந்த விஷயத்தை யாருமே கண்டுபிடிக்கல. ஆனா இறக்கமே இல்லாம அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசின நிறைய பேரை இந்த கன்னை வச்சு ஹார்ட் அட்டாக்க வர வச்சு கொண்டு இருக்காங்க. அடுத்தது மாஃபியா ஹிட் ஃபெடல் காஸ்ட்ரோ. 1959ல அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய எதிரியா இருந்தது ஃபெடல் காஸ்ட்ரோ தான். இவரு கம்யூனிசம் எல்லா மக்களுக்கும் பரப்பி அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய புரட்சியையே செஞ்சாரு. கியூபா நாடு அமெரிக்காவுக்கு பக்கத்திலேயே இருக்கிறதுனால கியூபா நாட்டுல ஃபெடல் காஸ்ட்ரோ ஜெயிச்சிட்டாருன்னா அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும்னு அமெரிக்கா ஃபெடல் காஸ்ட்ரோவை கொல்ல நிறைய திட்டங்களை போட்டாங்க. இது 1959ல கியூபால எடுக்கப்பட்ட உண்மையான வீடியோ. அப்பவே கியூபா எந்த அளவுக்கு டெவலப் ஆகி இருக்கு பாருங்க. இப்படிப்பட்ட கண்ட்ரியை தான் அமெரிக்கா திட்டமிட்டு ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாங்க. முதல்ல ஃபெடல் காஸ்ட்ரோவை கொல்றதுக்காக அமெரிக்கா அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டான மனிட்டா லாரன்ஸ்ங்கற இவங்களை கடத்தி ஃபெடல் காஸ்ட்ரோவை கொல்லலனா உன் குடும்பத்தையே கொன்னுடுவோம்னு மிரட்டி ஃபெடல் காஸ்ட்ரோவை கொல்ல முயற்சி பண்ணாங்க. இதை இவங்க இளமையா இருக்கும்போது ஃபெடல் காஸ்ட்ரோவோட எடுத்த போட்டோ. இந்த முயற்சி தோல்வி அடைஞ்ச உடனே அமெரிக்க CIA இந்த மாஃபியா கூடவே கூட்டணி வச்சு ஃபெடல் காஸ்ட்ரோவை கொல்ல முயற்சி பண்ணாங்க. ஃபெடல் காஸ்ட்ரோ கியூபால ஆட்சிக்கு வந்த உடனே கியூபால போதை மருந்துகளை விக்கிற சூதாட்ட கிளப்புகளை நடத்துற மாஃபியாக்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி கேசினோக்களை மூடிட்டாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜானி ரோசலிங்கிற இந்த CIA ஏஜென்ட் இந்த மாஃபியாவை கூப்பிட்டு சாப்பிட்ட உடனே இறந்து போற மாதிரியான விஷயத்தை கொடுத்து அதை ஃபெடல் காஸ்ட்ரோவுடைய உணவுல கலக்க சொன்னாங்க. ஆனா அமெரிக்கா எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் ஃபெடல் காஸ்ட்ரோவுடைய உணவுல விஷத்தை கலக்கவே முடியல. கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு இந்த CIA உடைய டீம்ல இருந்த சாம் கியாகனாங்கிற இவரு அமெரிக்க CIA ஃபெடல் காஸ்ட்ரோவை கொல்றதுக்காக செஞ்ச இந்த எல்லா விஷயங்களையும் கோர்ட்லயே வந்து சொல்லிட்டாரு. இதனால 1975ல அமெரிக்கன் கவர்மெண்ட் இறக்கமே இல்லாம இவரையே கொண்டு புளோரிடால உள்ள இந்த ரிவர்ல தூக்கி போட்டுட்டாங்க. ஐடென்ஷிப் 1942ல அமெரிக்கா நாட்டு நேவி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய வேலையை செய்ய சொன்னாங்க. அதாவது எதிரி நாடுகளுக்கு தெரியாத மாதிரி மறையிற ஒரு கப்பலை உருவாக்க சொன்னாங்க. ஐன்ஸ்டைனும் 8 மாசம் கஷ்டப்பட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் மூலமா கப்பலை சுத்தி ஒளியால ஒரு கவசத்தை உருவாக்கி கப்பலை மறைய வைக்க முடியும்னு சொன்னாரு. இவர் இந்த வீடியோல செஞ்சு காட்டுற மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் மூலமா கப்பலை சுத்தி ஒளிய வச்சு மறைஞ்சு போற ஒரு கப்பலை உருவாக்குனாரு. 1943ல அந்த கப்பலுக்கு USS எல்ரிச்னு பேர் வச்சு முதல் முறையா இந்த கப்பலை பிலோசோபியா நேவி போட்டுக்கு கொண்டுட்டு வந்து கப்பல்ல இருந்த எல்லா எலக்ட்ரோ ஜெனரேட்டரையும் ஆன் பண்ணாரு. எல்லாருமே கப்பல் மறைய போகுதுன்னு ஆர்வமா பார்த்துட்டு இருந்த நேரத்துல இந்த கப்பல்ல இருந்து வெளியான அதிகமான வெளிச்சத்தினாலையும் வெப்பத்தினாலையும் அந்த கப்பல்ல இருந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே வெப்பத்தை தாங்கிக்க முடியாம கப்பல்லையே துடிச்சு இறந்து போனாங்க. இன்னும் சிலர் அந்த கப்பல்ல இருந்த சில மெட்டல்கள் எல்லாம் உருகி அந்த மெட்டலுக்குள்ள மாட்டியே இறந்து போயிட்டாங்க. இந்த முயற்சி தோல்வி அடைஞ்சதுனால இத பத்தி அமெரிக்கன் ராணுவம் வெளியில எதுவுமே சொல்லாம மறைச்சிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து 7 வருஷம் கழிச்சு கார்னல் ஆலன்ங்கிற இவரு தான் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்தாரு. US நேவி தி பிலடெல்பியா எக்ஸ்பெரிமென்ட்ங்கற பேர்ல தான் இத செஞ்சாங்கன்னு சொல்லி ஐன்ஸ்டைன் அந்த டைம்ல எழுதின லெட்டரை கூட இவர் ஆதாரத்துக்காக வெளியிட்டாரு. அடுத்தது ஃப்ளையிங் பியர். 1980ல அமெரிக்கன் ராணுவம் B-58ங்கற பாம்புகளை போடுற இந்த ராட்சச விமானத்தை உருவாக்குனாங்க. இந்த விமானம் அதிகபட்சமா 938 மைல் பர் ஹவர் ஸ்பீட்ல பறக்கும். அதே நேரத்துல ஒரு ஊரையே அழிக்கிற அளவுக்கு 6 மிகப்பெரிய பாம்புகளையே எடுத்துட்டு போகும். அந்த காலகட்டத்துல இதுதான் அதிக ஸ்பீடா போற விமானமாவும் இருந்துச்சு. இந்த விமானத்துல இருந்த ஒரே பிரச்சனை என்னன்னா இந்த விமானம் ரொம்பவும் வேகமா போனதுனால இந்த விமானத்துல இருந்து பைலட்டால வேகமா எஜெக்ட் ஆகி வெளியேற முடியல. இதுக்காக அமெரிக்கன் ராணுவம் ஒரு புது எஜெக்டிங் சீட்டை உருவாக்குற முயற்சியில இறங்குனாங்க. எஜெக்டிங் சீட்ல டம்மிகளை பயன்படுத்தாம அமெரிக்கன் ராணுவம் உயிரோட உள்ள கரடிகளுக்கு மயக்க மருந்து கொடுத்து கரடிகளையே டெஸ்டிங்காக பயன்படுத்தினாங்க. ஒரு முறையும் விமானி 10,000 ஃபீட் உயரத்துக்கு கரடியை எடுத்துட்டு போய் அவ்வளவு உயரத்துல இருந்து கரடியை மட்டும் எஜெக்ட் பண்ணி வெளியேற்றி விட்டுருவாரு. கரடி வந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறம் கரடிக்கு உடம்புல எங்கெல்லாம் அடிபட்டிருக்குன்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க பண்ண இந்த மோசமான டெஸ்டிங்னால நிறைய கரடிகள் அநியாயமா இருந்து போச்சு.
அடிப்பட்ட சில கரடிகளை இதுக்கு மேல இந்த கரடிகள் தேவைப்படாதுன்னு ராணுவ வீரர்களே விஷ ஊசி போட்டு அந்த கரடிகளை கொண்டுட்டாங்களாம். அடுத்தது ஆந்த்ராக்ஸ் ப்ராஜெக்ட். 1941ல பிரிட்டிஷ் ராணுவம் ஆந்த்ராக்ஸ் பாக்டீரியாவை வச்சு ஒரு ஆபத்தான பாம்பை ஜெர்மனி ராணுவத்தை அழிக்கிறதுக்காக உருவாக்குனாங்க. முதல்ல இந்த பாம்பை ஸ்காட்லாந்துல உள்ள க்ரூனட் ஐலாண்ட் தீவுல போட்டு செக் பண்ணாங்க. இந்த தீவுல மனிதர்கள் வாழலனாலும் நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இந்த பாம்பை போட்ட உடனே அந்த தீவுல இருந்த மொத்த உயிரினங்களுமே இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ராணுவம் 60 ஆடுகளை கொண்டுட்டு போய் அந்த தீவுல விட்டு செக் பண்ணாங்க. இவங்க கொண்டுட்டு போய் விட்ட அடுத்த நாளே அந்த 60 ஆடுகளும் இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் 1981ல இந்த தீவுக்கு மனிதர்களே வரக்கூடாதுன்னு தடை விதிச்சிட்டாங்க. இப்ப கூட இந்த தீவுல யாருமே கிடையாது. இதுல இன்னும் மோசமான விஷயம் என்னன்னா, சேஃப்டி சூட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த ஆடுகளை கொண்டுட்டு போய் விட்ட ராணுவ வீரர்கள் கூட ஆந்த்ராக்ஸ் உடைய எஃபெக்டால பாதிக்கப்பட்டாங்க. நல்ல வேளையா பிரிட்டிஷ் ராணுவம் அதுக்கப்புறம் இந்த பாம்பை பயன்படுத்தவே இல்ல. அடுத்தது மங்கி சோல்ஜர். 1920ல ரஷ்யன் சயின்டிஸ்டான இலியா இவானோவ்ங்கிறவரு குரங்குகளை பலம் வாய்ந்த ராணுவ வீரர்களா மாத்த முயற்சி பண்ணிருக்காரு. அதாவது பிளானட்ஸ் ஆஃப் தி எர்த் படத்துல வர மாதிரி குரங்குகளை ஜெனடிக்கலி மாடிஃபை பண்ணி ஒரு கொடூரமான ராணுவ வீரர்களா மாத்திர முயற்சியில இறங்கினாரு. அப்ப கம்யூனிஸ்ட் தலைவரா இருந்த ஜோசப் ஸ்டாலினும் இந்த முயற்சிக்கு அப்ரூவல் கொடுத்ததுனால அநியாயமா நிறைய குரங்குகளை பிடிச்சிட்டு போய் கொடுமைப்படுத்தினாங்க. இந்த போட்டோ 1990ல தி மங்கி சோல்ஜர் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்த ஆலிவர்ங்கிற குரங்கோடைய உண்மையான போட்டோ. நிறைய குரங்குகள் அநியாயமா இறந்து போச்சே தவிர கடைசி வரைக்கும் இவங்க முயற்சி சக்சஸ் ஆகவே இல்லையா. அடுத்தது மான்டெக் ப்ராஜெக்ட். நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கிற ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ங்கிற இந்த வெப் சீரிஸ் அமெரிக்கன் ராணுவம் செஞ்ச மான்டெக்ங்கிற ப்ராஜெக்ட் மாடலை வச்சு தான் எடுத்திருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்ல நடக்கிற மாதிரியே அமெரிக்கன் ராணுவம் தி மான்டெக் ப்ராஜெக்ட்ங்கிற பேர்ல நியூயார்க்ல இருக்கிற ஹாக்கின்ஸ் லேப்ல குழந்தைகளை வச்சு ஒரு மோசமான சோதனையை நடத்திருக்காங்க. அதிக பலம் வாய்ந்த ராணுவ வீரர்களை உருவாக்கணுங்கிறதுக்காக நிக்கோலா டெஸ்லாவை வச்சு ஒரு மிகப்பெரிய மிஷினை உருவாக்கி குழந்தைகளுக்கு அதிக சக்தியை வர வைக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா இந்த முயற்சி மிகப்பெரிய தோல்வியில போய் முடிஞ்சு நிறைய குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. 1992ல பிரிஸ்டன் பி நிக்கோல்ஸ்ங்கிற இவரு இந்த ப்ராஜெக்ட்ல நடந்த கொடுமைகளை பத்தி ஒரு புக்கே எழுதி வெளியிட்டிருக்காரு. ரொம்ப வருஷங்களா அமெரிக்கன் ராணுவம் நாங்க இப்படி ஒரு ப்ராஜெக்டே பண்ணல, இதெல்லாம் வெறும் கட்டுக்கதைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பல வருஷங்கள் கழிச்சு ஸ்டீவர்ட் ஸ்பாட்லோங்கிற இவரு நான் அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து உயிர் பிழைச்சு வந்த ஒரு குழந்தைதான தைரியமா வெளியே சொன்னதுக்கு அப்புறம் தான் அமெரிக்கா இப்படி ஒரு மோசமான ப்ராஜெக்ட் நடத்துனது உண்மைதான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது. நம்ம கடைசியா பார்க்க போறது பிளைண்ட் டேங்க். ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு கோல்டு வார் நடந்துகிட்டே இருக்கு. 1970ல ரஷ்யன் ராணுவம் அமெரிக்க ராணுவ வீரர்களுடைய கண்களை குருடாக்கணுங்கிறதுக்காகவே 1K17 கம்ப்ரஷன் டேங்கர்ங்கிற 12 பவர்ஃபுல் லேசர் லைட்டுகள் இருக்கிற இந்த டேங்கர் வண்டியை உருவாக்குனாங்க. இத வச்சு டேங்கருக்குள்ள இருக்கிற ராணுவ வீரர்களுடைய கண்களை கூட குருடாக்க முடியுமா. ஹெலிகாப்டர்ல 8 கிலோமீட்டர் தூரத்துல பறக்கிற பைலட்டோட கண்களையும் கூட குருடாக்க முடியுமா. ஆனா 1992ல இந்த டேங்கரை டெஸ்ட் பண்ணும்போது இதோட பவர் எதிரி நாட்டு ராணுவ வீரர்களை மட்டும் இல்லாம அவங்க நாட்டு ராணுவ வீரர்களுடைய கண்களையும் சேர்த்து பாதிச்சதுனால இந்த முயற்சி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வேர்ல்ட் வார் 2 டைம்ல சோவியத் யூனியன் ஆண்டோனோவ் A40ங்கிற இந்த பறக்கிற டேங்கரை உருவாக்குனாங்க. நார்மலான T-60 டேங்கரை ஆல்டர் பண்ணி அதுக்கு பெரிய ரெக்கைகள் எல்லாம் வச்சு பெரிய பாம்பர் விமானம் மூலமா இந்த டேங்கர் பிளேனை எடுத்துட்டு போய் தேவைப்படுற இடங்கள்ல கீழே கொண்டு போய் விடலாம்னு நினைச்சாங்க. ஆனா 1942ல இத டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது டேங்கர் பிளேனோட வெயிட்ட பாம்பர் பிளேனால தாங்கிக்க முடியாம 2 விமானங்களும் கீழே விழுந்து ஃளைட்ல இருந்த விமானிகள் எல்லாம் இறந்து போய் இந்த முயற்சியும் மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், உலகம் முழுக்க இந்த மாதிரி நிறைய மோசமான விஷயங்களை சில கவர்மெண்ட்களே செஞ்சிருக்காங்க. அமெரிக்கன் கவர்மெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.